வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ரவையில் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். பாசிப்பருப்பை கழுவி 3 கப் தண்ணி ஊற்றி அது வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பெரிய கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ரெண்டுத்தையும் போட்டு சூடானதுக்கப்புறம் முந்திரி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, இதே நேரத்தில் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பெருங்காயம் போடுறது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் ரவையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரவையை வந்து ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவையை அளந்து எடுத்துக்கோமோ அதே கப்பில் 4 கப் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ மிளகு சீரகம்லாம் நம்ம தாளித்தோம் இல்லையா, அதை தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரவையை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அது வந்து மிளகு சீரகம் தாளிக்கும் போதே போட்டுக்கலாம். நான் அப்போ சேர்க்காதனால நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம ரவையோடு சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். ரவை லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, 4 கப் தண்ணி, அந்த தண்ணியை வந்து இப்போ இந்த நேரத்தில் இதில் போடணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ போட்டு இந்த தண்ணியோடு சேர்த்து அந்த ரவையை நல்லா கலக்கி விட்டாக்கா ரவை நல்லா வெந்து போயிடும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் கலக்க வேண்டியது தான். இன்னும் கூடுதல் சுவைக்கு வந்து நம்ம தாளிக்கும் போதே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு பருப்போட ரவையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பை பண்ணிடலாம். இப்போ சுவையான ரவா பொங்கல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா பொங்கலுக்கும் நம்ம செய்கிற பொங்கலுக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசமே தெரியல. சாப்பிடும்போது டேஸ்ட்டில் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலைங்க. ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இந்த பொங்கலுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி, கார தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னாக்கா நம்ம பொங்கல் அந்த எப்போதுமே செய்கிற பொங்கலை விட இது சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் இந்த பொங்கலை செய்வீங்க. உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாக நம்ம காலி பண்ணிடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.